ஸ்பிரிச்சுவல் டேஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான். 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? 100ல் ஒரு ஆள், 50ல் ஒரு ஆள், 10ல் ஒரு ஆள், எல்லா விஷயங்களிலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றாலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய ஒரே நபர் நீங்கள் தான். உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு பின்னாடி வர ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டத்தையாலும் நான் தாங்கிக்கிடுவேன், என்னால் 4 பேர் நல்லா இருந்தால் போதும், நான் அதை பற்றி வருத்தப்படலை அப்படிங்கிற எண்ணத்தில் பயணிக்கக்கூடிய ஒரே நபர் நம்முடைய கும்பராசி என்பது. நிறைய விஷயங்களில் உங்களுடைய ஒரு மனிதாபிமானம் அதெல்லாம் ரியாலிட்டியாக உணர முடியும். மக்கள் சேவை செஞ்சுக்கிருக்காங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு 50% கும்பராசிக்காரங்களாகவே இருப்பாங்க. அது ஏன் எதுக்காக அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். பல அன்பர்களுக்கு தன்னுடைய உதவிகளை, தன்னுடைய ஆசைகளை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த இடங்களெல்லாம் லாக் ஆகிருப்பீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக அல்லது 4 வருட காலமாக கும்பராசிக்காரங்க பாசமாக வச்ச உறவுகள்கிட்ட லாக் ஆகிருப்பீங்க. காதல் என்ற போர்வையில் மாட்டி சிக்கியிருப்பீங்க. ஏன்னா கும்பராசிக்கு காதலுங்கும்போது அப்படியே ஒரு மாயாஜால உலகம் மாதிரி தெரியும். நம்மளை காதல் பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்கா, ஐயோ நம்ம மேலே இவர் ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கார், நம்மளை மட்டும் தான் நேசிக்காரு, நம்ம மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் காட்ட தான் செய்வாங்க. இல்லை நான் சொல்லலை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு மாயை நடக்கும். ஓகேவா? இரட்டைத்தன்மை கொண்ட மாயை, அதை நீங்கள் உணராமல், உங்களை உணர விடாமல் அவங்க கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்புறம் சரி ரைட்டு, ஓகே, ரொம்ப இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்காங்களே, கல்யாணம் முடிச்சிடுவோம் அப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவங்களுடைய ரியாலிட்டியான ஃபேஸை காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. திருமணத்துக்கு பிறகு கும்பராசிக்காரங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, நிறைய போராட்டத்தை சந்திக்கிங்க, நிறைய மனஸ்தாபம் ஏற்படுது. ஐயோ நான் ரியலாக நம்பினேனே, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சனே, நான் என்ன பண்ண தெரியலையே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்கிற விஷயம். இதை தாண்டி சுய ஜாதகம் வேறு, அதையும் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரியாலிட்டியாக இது நடந்திருக்கு. ஸோ இது எப்படி மாறப்போகுதுங்கிறது தான் இந்த 2026. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை ஏமாற்றிய, உங்களை கஷ்டப்படுத்திய உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு கண்டு போயிடும். ஓகேவா? உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சு உண்மையான பாசம் வைக்கிற நபர்கள் உங்கள் கூடவே இருப்பாங்க. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வருடம் உறுதியாக ரியாலிட்டியாக சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அவங்க வேறு விஷயத்துக்காண்டியோ வேறு தேவைக்காண்டியோ உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும்
அல்லது உங்களை காயப்படுத்திட்டு வேறு பக்கம் அவங்களுடைய செயல்பாடு இருந்தாலும் இப்போ மாறும். அந்த போலித்தன்மையை உணர்வாங்க, ரியாலிட்டியை பார்ப்பாங்க. நீங்கள் தான் ரியாலிட்டி, சரியா? அந்த ரியாலிட்டியை உங்களை வச்சு அவங்க உணரக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 உங்கள் ராசி அவங்கள ஆக்டிவேட் பண்ணும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து யாரெல்லாம் கும்பராசியை திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ திருமண பாக்கியம் உண்டு. சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் கும்பராசி என்பவர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக 3, 5, 6 வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும் அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. வெளி மாநிலங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் என்பது ஜூன் மாதத்துக்கு மேலே கும்பராசிக்கு ஏற்பட போகுது. ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். எப்போ? ஜூன் மாதத்துக்கு மேலே கும்பராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% அன்பர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. இல்லைன்னா கன்சியூவ் ஆகிடுவாங்க, கன்சியூவ் ஆகிட்டு இடமாற்றம் ஆவாங்க. பெண்கள் உறுதியாக கிரகங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல்வாக்கு செயல்வாக்கு என்பது இப்போ காணாமல் போச்சு. கொடுத்த வாக்கை காப்பாற்றினீங்க, காப்பாற்ற முடியாத அளவுக்கு லாக் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது. குடும்பம் ஒரு ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2ஆம் இடத்த அதிபதியே தனகாரகனான 2ஆம் இடத்த அதிபதி என்ன பண்ணுறாரு? டைரெக்டாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கே? கடகராசிலேருந்து ஜூன் மாதத்துக்கு மேலே பார்க்குறாரு. ஸோ அவருடைய அற்புதமான பார்வை உங்கள் லைஃப்பில் ஒரு என்ன சொல்லணும், புரட்டி போட்ட வாழ்க்கை என்று நல்ல வாழ்க்கையாக இருக்க போகுது. இவளால் புரட்டி போட்ட வாழ்க்கை பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இந்த வருடம் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நல்ல விதமான சேஞ்சஸை உறுதியாக நீங்கள் உணர்வீர்கள். ஓகே, 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவுடைய அற்புதமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் கொண்டு போகுது. சொந்தமாக தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே தொடங்குங்க. கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் அங்கீகாரம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். நான் எல்லாமே உங்களுக்கு கிரகத்துடைய பார்வையிலேருந்து கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட மூலம் உங்களை புகழ்ந்து பேசலை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக வருவீங்க. கும்பம்ங்கிறது எனக்கு தெரியும். கோவிலுடைய கலசத்தில் இருந்து கோவிலுடைய அத்தனை விதமான வைப்ரேஷனையும் கும்பம் தான் வச்சுருக்கு. கீழே உள்ள நம்முடைய தெய்வங்கள், ஓகேவா, தெய்வங்களுடைய வைப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தனை விதமான வைப்ரேஷன் கும்ப கலசம் தான் வச்சுருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய செயல்பாடுகளுக்கும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் தான் மூலாதாரம், நீங்கள் தான் ஆணி வேர். அப்போ உங்கள் லைஃப் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, லைஃப் பிரகாசமாக இருக்க முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த 2026 நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய ஆசைகளை தூண்டுவாங்க, நிறைய விஷயங்களை மாய வலையை காட்டுவாங்க. அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த ஆஃபர்னு நிறைய வரும். எதையும் நம்பி ஏமாறாதீங்க. நீங்களாக இருங்க, ஓகேவா? ஏன்னா ராகுவோடைய ஆதிக்கம் கொஞ்சம் டெவலப் ஆகும், குரு பார்வை கிடைக்காதனால. ஸோ அதில் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க. வேறு எல்லாமே ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த ராகுவுடைய கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் தப்பிக்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு வெள்ளிக்கிழமையாக பண்ணிடுங்க. தொடர்ந்து பண்ணால் அதற்கான எனர்ஜி. ஒரு வெள்ளிக்கிழமையாக பண்ணால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அதேபோல் காளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்க, ஓகேவா? ஸோ இந்த 2 வழிபாடையும் கும்பராசி என்பவர்கள் பின்பற்றும் பொழுது ஏற்றமும் மாற்றமும் கும்பராசிக்கு உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அதில் எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சு நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு
துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோல் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு கணிக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். வாழ்க்கையில் எப்படி வாழணும், ஒருவரை நம்பினால் எந்த அளவுக்கு நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பக்கூடாது, எப்படி இவற்றை நடந்துக்கிடணும் அப்படின்னு எல்லாவற்றையும் கணித்து வாழக்கூடிய மனிதர்கள் கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுடைய ஆண்டு பலன் 2026 ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, ராசியில ராகு பகவான் இருந்துகிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறார். பொதுவா ராசியில ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு ஒரு பயம் வருது. எங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்குமேங்க அப்படின்னு ஒரு சைடை மட்டுமே பார்க்குறாங்க. ராகு என்றால் அது மிகப்பெரிய விஷயம்னு அர்த்தம். பிரம்மாண்டம் சொன்னாங்க பாருங்க, ராகு தான். இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிற போது குரு பகவான் ராசியை பார்க்க வருஷம் பிறக்குது. இது பேர் கேட்டீங்கன்னா குரு சண்டாள யோகம்னு பேர். இந்த ஆண்டு பிறக்கிற போது யோகத்தோடு பிறக்கிறது குரு சண்டாள யோகம். இது என்னங்க குரு சண்டாள யோகம், நாங்கள் எப்படிங்க வாழறது அப்படின்னா அதுதாங்க கேள்வி. சரியா நீங்க கேட்டீங்க, எப்படி வாழணும்னு கேட்டீங்க பாருங்க, அதுதான் சரியான விஷயம். குரு சண்டாள யோகம் ஒருத்தருக்கு வரும்போதுங்க பாசிட்டிவா வாழணுங்க. மனசுல நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா இருந்ததுன்னா வாழ்க்கை பாசிட்டிவா உயர்ந்துகிட்டே போகுங்க. மனசுல நினைக்கிறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா வாழ்க்கை தேயுதுங்க. இதுதாங்க குரு சண்டாள யோகம். யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் கூட இருந்து சேத்த வாரி இறைச்சிட்டு போயிடுவான், அப்படிப்பட்டவனோட பழகலாமா? சில பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் நம்ம வாழ்க்கையுடைய புகழ் பெருகும், நமக்கு பாதுகாப்பா உற்ற தோழனா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே நமக்கு வேணும். ஸோ நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நம்ம செய்வோம், பெரிய வளர்ச்சியும் அடைய முடியும். குரு சண்டாள யோகம் நமக்கு பெரிய வளர்ச்சியை தரும். ராசியில ராகு 7ல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆண்டு பல கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அற்புதமான யோகம் அமையுதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அங்க சாதிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், நம்ம பணியாற்றக்கூடிய நிறுவனத்திலிருந்து நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம். இதனால் வரை ஒரு நாட்டில் நமக்கு விசா தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு நாட்டில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், அற்புதமா வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம், இதெல்லாம் கும்பராசிக்கு இப்ப கூடி வருதுங்க. ராசியில ராகு 7ல கேது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உள்நாட்டில் இருந்தா அது உண்மைதாங்க. ஆனால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு யோகம் தெரியுமா? 2ஆம் இடத்துல சனிங்க. 2ல சனி இருக்குன்னா அவன் யோகாதிபதினு அர்த்தங்க. எப்படி காரணம் தெரியுமா? நல்ல காசு பணத்தை தந்துடுவார் 2ல இருக்கிற சனி. எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், 7.5 சனியா பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறோம். 7.5 சனி தான் நான் மறுக்கல. எதுல கவனமா இருக்கணும்? 7.5 சனி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாருன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு 7.5 சனி வந்துட்டாலே வாழ்க்கை போயிரும்னு அர்த்தமா? இல்ல. நம்ம ஜாதகத்துலங்க சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்க தாங்க கவனமா இருக்கணுங்க. மற்றவங்க எல்லாம் கவனமா இருக்க வேண்டிய தேவை இல்லைங்க. இந்த காலகட்டத்துல 7.5 சனி அப்படியே வந்துக்கிட்டு அது மாட்டும் போய்கிட்டு இருக்கும், புத்தாப்புல இருந்துக்கலாம். நீங்க 2ல சனி பகவான் இருக்கிற போது நல்ல காசு பண வருமானத்தை கொடுப்பாரு. புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்க வேலையினால உங்களுக்கு வருமானம் பெருகும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம், பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை உடல்நல தொந்தரவுகள், உடம்புல அடிபடுவது, இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். அதெல்லாம் உண்மை, ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இது எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய மாற்றம்.
ஜூன் மாதம் குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போறாரு பாருங்க, வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்க போறாரு. அது வரைக்கும் நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், பேச்சு சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லாம போயிடும். உண்மைதானே? உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லணுமோ? உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்த பிறகு உங்க வாக்குல ஒரு இனிமை வரும், உங்க வாழ்க்கையில ஒரு இனிமை வரும், குடும்பத்துல கல்யாண விஷயம் கூடி வரும், நல்ல செய்திகள் எல்லாம் கூடி வரும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். பேங்கிங் செக்டார்ல வேலை, பினான்சியல் செக்டார்ல வேலை வாய்ப்பு ஜூன் மாசத்துக்கு பிறகு அதெல்லாம் நல்லா அமையும். பாருங்க, 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான காலம். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு அவங்க வளர்ந்து இருக்கக்கூடியதை பார்த்து பெருமிதப்படுவீங்க. எல்லா துறையிலும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இதனால் வரை மதிக்காத உறவினர்கள் இனிமேல் உங்கள் குடும்பத்தை மதிக்க தொடங்குவார்கள். இதனால் வரை இல்லாத பொருளாதார வளர்ச்சி இப்ப வர துவங்கிரும். அதெல்லாம் உண்மை. ஆனா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிற போது கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்றிடுவாங்க, கடன் வாங்கி குடும்பத்தில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் உண்டு. அந்த குரு பகவானே இந்த ஆண்டு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. எப்போ வராரு? அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருப்பா பாருங்க. பெரிய வளர்ச்சி, பெரிய சந்தோஷம், குடும்பத்துல மனமகிழ்ச்சி உண்டு, வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி உண்டு, கல்விக்கு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் வரும். இங்க ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லைங்க, அத்தனை கிரகமும் போய் 4 கிரகம் உட்கார்ந்துருக்க லாபத்திலே. அரசு வேலையினால் லாபம், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம், பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி, புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், புதிய சொத்து சுகம் வாங்குற யோகம், அதிகார பதவி கிடைக்கிற யோகம். அப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். கும்பராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் 2026ல காத்து கிடக்குங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை வழிபடணும்? அண்ணாமலையார் அருகிலே இருக்கிற போது அவரை விட்டு விட்டு யாரை வழிபட வேண்டும்? அண்ணாமலையாரை வழிபடுங்கள், உண்ணாமலை அம்மனை வழிபடுங்கள். 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் 3மே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது.
கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவருடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வாழ்கிறவங்க தான் கும்பராசி. சார் இவ்வளோ சொல்கிறீங்க, 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோமே, புரியுது. ஏன்னா சனி பயிற்சி நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் தந்தது. ஆனால் இந்த வருஷம் ஜாக்பாட் ராசிகளில் கும்பராசி ஒன்றுங்க. ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்கார் கும்பராசி, சரியா? அப்போது எல்லாமே திருப்பி நல்லா தான் நடக்குமா சார்னா, நம்மளுக்கு ஒன்றும் 7 சனி முடியல, இன்னொன்று கூட ராகு இருக்கார், ஓகேவா? அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் கடைசி இந்த நவம்பர் 25 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, சரிங்களா? அப்போ ராகு கேது பயிற்சி நடந்துடும், மகரத்துக்கு போயிடும். ஸோ அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோன்னே, இந்த 1-1.5 வருஷம் கஷ்டப்படுறோன்னா அதெல்லாம் இன்னும் கம்மியாகும், சரிங்களா? ஸோ ஒரு ரிலீஃப். ஒரு வருஷம் இருக்கே சார்னு சொல்லாதீங்க, ஒரு வருஷம் தான் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம பட்ட 5 வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா இன்னும் நம்ம லைஃப்பில் நல்லா மேலே வரலாம், ஓகேங்களா? இப்போ இந்த குரு நம்மளை பார்க்கறதுனால என்னென்ன நல்லது வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நம்ம போன வருஷத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது படிப்படியாக கம்மியாகும், இது ஒன்று. இன்னொன்று, முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. நீங்கள் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, நம்ம சொல்கிறது அப்ராடுக்கு போகிறவங்க, அதுக்கான ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, விசாக்கு அப்ளை பண்ணுறவங்க,
கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக முயற்சி எடுக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக பண்ணலாம். ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, சார் நான் படித்து போகணுன்றதை தாண்டி நான் வேலையில் ப்ரமோஷன் வாங்கி போகணுன்னுலாம் நினைக்கிறேன் சார்னா அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் வாய்ப்பு. சரிங்களா? அதனால் இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு வருஷம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ராகு கேது முடிக்கிட்டோன்ட்டு இப்போவே ஆரம்பிச்சிருங்க. அவங்கவுங்க கட்டங்கள் பொறுத்து நிலைகள் மாறும். ஸோ நம்மளது எந்த டைம் நல்லா இருக்கோ அந்த டைமில் ட்ரிகர் ஆகிடும், நம்ம வெளிநாடு போகலாம். சரிங்களா? ஒன்றும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள், நான் கன்சல்டேஷன் தரேன் அதுக்கு. சரியா? ஸோ பொதுவான வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம். ட்ரை பண்ணுங்கள். அப்ராட் போக முடியல கூட அடுத்த ஸ்டேட்டில் அடுத்த பிரான்ச்சுக்காவது போங்க. இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் இன்னொரு இடம் போனீங்கன்னா வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் நல்லாயிருக்கு, வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம். ஆனால் திருப்பியும் நம்மளுக்கு அந்த சனி பகவான் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜாகிரதையாகவே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து எந்த கலர் வண்டி வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கினா நல்லது, வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் கும்பராசிக்கு வந்து தெற்கு நல்லதுன்னு, அப்படிலாம் கிடையாது. நம்ம அதை ஒரு எல்லாத்தையுமே ஜென்ரலைஸாக சொல்ல முடியாது. உங்கள் ஜாதக கட்டம் பார்த்து ஒன்றும் அக்யூரேட்டாக எந்த திசையில் இருந்தால் நல்லதுன்றதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும்னா தனம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கார், செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் தனம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் இணக்கத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளே டென்ஷன் ஆகும், வீட்டில் ரொம்ப டென்ஷனாகி கற்றுவோம். ஏன் கத்துறோம் நம்மளுக்கே தெரியாது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிப்போம் எதுக்கு கத்தணும்ன்ட்டு. அந்த டென்ஷன் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே பொறுமை. அந்த பொறுமையை அப்படியே கடைபிடிங்க, வந்துடலாம் நம்ம. சரிங்களா? உங்களுடைய 5ஆம் வீடு சூப்பராக இருக்குங்க. அந்த பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஃபேமிலியில் சந்தோஷம் நிறைய வரும். அதுவும் எப்படி வரும்னா ட்ராவலிங் நீங்கள் போகிற மாதிரி வரும். அதாவது குடும்பம், குட்டி, குழந்தைங்க எல்லாரும் சொந்தம் பந்தத்தோடு சேர்ந்து ட்ராவலிங் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக குலதெய்வம் கோவில் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோவில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர் கோவில், எந்த கோவில் உங்களை காப்பாற்றுறது ஊரில் அந்த கோவில், அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம். சரிங்களா? இந்த இதில் போயிட்டு வரலாம். ஊர் காவல் தெய்வம், ஒரு ஊருக்கும் வாசலில் காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை போய் வழிபடுங்க. குடும்பத்தோடு போயிட்டு வழிபட்டு வாங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? 6ஆம் வீடு எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகும், கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனையெல்லாம் கம்மியாகும். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்திருக்கும், யாரோ வந்து நம்மக்கிட்ட வம்பு எடுத்திருப்பாங்க, அது எல்லாமே கம்மியாகும். சரிங்களா? 7ஆம் வீடு திருமணம், அதில் தான் சிம்மத்தில் தான் கேது இருக்கார். ஸோ நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குறது தான் 3 நல்ல நாள் நம்ம எப்போயுமே சொல்கிறது, புதன் வியாழன் வெள்ளி, இதில் போய் பாருங்கள். சரிங்களா? ஒரு தடவை பார்க்கும்போது கிளியராக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத பாலிடிக்ஸ் வரும். இன்னொன்று நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஊரையே இழுத்துட்டு போவாங்க. நம்ம கூட வர சித்தப்பா மாமாங்களே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாங்க. நம்ம பஞ்சாயத்து வந்தால் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு போவோம், அவங்களே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. அதனால் யார் நம்ம கூட வந்தால் ஒரு விஷயத்த சுமூகமாக எடுத்துகிட்டு போய் முடிப்பாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் போனால் கூட போதும். பார்த்து கரெக்டான ஆளுங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார்னா கூட பார்த்து, இது பயம்படுத்துகிற விஷயம் இல்லை, பார்த்து பக்குவமாக யார் என்ன பண்ணுறான்றது தூரத்துலேருந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சொல்யூஷன்னு சொன்னால் ராஜகணபதி, நீங்கள் வால்பேப்பரில் ஒரு பில்லர் ஃபோட்டோ வச்சுருங்க. நீங்கள் கல்யாணம் நடக்குது எல்லாம் ஏதோ ஒரு காரியம் நடக்குதா, ஒரு ராஜகணபதி நல்லா கிரீடம் மாதிரி வச்சுருக்க விநாயகர் சாலியத்துக்கு போய் வச்சுருங்க, அவர் பார்த்துப்பார். ஏன்னா கேது இருக்கிறதுக்கு ராஜகணபதி சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இன்னொன்று 8ஆம் வீடு, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ளே இந்த சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா இந்த சனி பகவானால். சரிங்களா? இதே தான் கணபதி ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க, இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு வழிபடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா வேலை ஸ்தானம் நல்லாயிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னது, வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து 12ஆம் வீடு 11ல் வந்து குரு பார்க்கறதுனால நிறைய ப்ராஃபிட் வரும். 12 ஓகே தான், உங்களுக்கு வந்து செலவு வரும், ஆனால் சுப செலவாக மாறும். ஸோ உங்களுக்கு வந்து
தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க. ஒரு ஓவராலாக சொன்னால் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. வர பணத்தை கரெக்டானதில் போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன், முக்கியமாக பாம்பு கொடையாக வச்சுருக்க சிவபெருமான், இல்லை பாம்பு மேலே படுத்துட்டு இருக்க விஷ்ணு பகவான், நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள், இவர் வழிபட சனிக்கிழமையில் போயிட்டு வழிபட இந்த 2026 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எது எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார், சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார், சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணும்னாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பு இன்னமும் இருக்கு. இந்த வருடம் தான் கொஞ்சம் கடுபடியாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுக்கணும். சில தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப சென்டிமெண்டலா சென்சிட்டிவாகி தவறான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறாரு. அடுத்து ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வருடத்தின் இறுதியில மாற்றம் பெற போறாரு. அதனால அவர் அந்த ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்துக்கு 2 கிரகங்களுமே இருக்கிறதுனால கொஞ்சம் முடிவுகள்ல குழப்பம் இருந்தாலும் அதை தள்ளி போடுறது நல்லது. இப்ப விவாகரத்து முடிவுகளே இருக்கு, குடும்ப உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேடம், விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறோம், என்னால இதுக்கு மேல இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த வருஷம் முடிஞ்சு அதுக்குண்டான நீங்க முடிவு எடுக்கணும்னா தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த வருடத்திற்கு அதுல மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த டயத்துல நீங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கும்போது அதனால மிகப்பெரிய ஒரு மனவேதனைகள் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும்.
இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவர்கள். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அத அப்படியே கல்லு மாதிரி நின்று ஒரு வைராகியத்தோடு தாங்கக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும். அதனால இவர்கள் கிட்ட மோதுறதுக்குன்னு அந்த எதிரிக்கு தனியா ஒரு திறமை இருக்கணும். அதனால நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். பயப்பட்டாலும் அதுல மிக பெரிய அளவுக்கு நீங்க பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாருக்குமே ரியாக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எதிர் விளைவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நீங்க எப்பண்டா தலைய ஆட்டுவீங்க உங்களைய எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக. இப்போ ஒரு கடா ஒரு வெட்டணும் அப்படின்னா அந்த கோயில்ல அந்த ஆடு தலையாட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. இதெல்லாம் சினிமால பார்த்து கத்துக்கிட்டதுதான். ஆனாலும் அந்த மாதிரியாக இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களை தலையை வெட்டுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உயரதிகாரிகள், இப்படி நாலா பக்கமும் இருந்து நீங்க எப்போ தலையாடுவீங்க உங்களை ஒரேடியா சாய்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக காத்துட்டு இருக்கிறாங்க. அது தலையை ஆட்டவே கூடாது. நீங்க அமைதியா ஒரு யோக நிலைக்கு போன மாதிரி போயிடுங்க. போயிட்டீங்க அப்படின்னா இந்த 2026 மிகப்பெரிய அளவுக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. 7.5 சனி எவ்வளவுதான் பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு பொறுமையான நிலையில இருங்க. எதுவும் வந்து பார்க்கலாம், எதையும் கடந்து போகலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனதைரியம், உங்களுடைய உறுதியான ஒரு உழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல இந்த வருடத்தின் இறுதியில அந்த குரு பகவான் வர்றாரு. அதாவது அக்டோபர் மாதம் வர்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு. மேடம், குரு பகவான் தான் பேரு, அவருக்கு நன்மைகள் செய்யறதுக்கே மனசு வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு குரு தசை காலகட்டத்துலதான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய பாதிப்புகளும் வந்திருக்கும். அந்த மாதிரியாக அவருக்கு நல்ல கிரகம்னு பேர் வச்சுட்டு ஆனா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெடுதலான பலன்களா இருக்கு. மேடம், எப்படி மேடம் அவர் எங்களை காப்பாத்துவாரா இல்ல நடு ரோட்ல விட்டுருவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. கண்டிப்பாக உங்களை காப்பாத்துவார், கவலைப்படாதீங்க. கும்பராசி என்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ பலம் வேற யாருக்குமே கிடையாது. இந்த 12 ராசிகளிலேயே தெய்வ பலம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். அதனால தெய்வம் உங்களை வழி நடத்தி செல்லும். யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உள் மனதையே நீங்க நம்பாதீங்க. மற்றவர்களுக்காக நீங்க போராடணும், மற்றவர்களுக்காக நீங்க இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதற்காக நீங்க போராடாதீர்கள். ஒரு வருடம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ் மீன்ஸ் எந்த விதமான புது முயற்சிகளுக்கும் மனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கடத்தி செல்லுங்க. நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் அங்க இயல்பு நிலையில இருக்கிறார். ஜூலை மாசத்துக்கு அப்புறம் வக்ரம் அடைகிறார். அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு டைம். 2026 ஜூலைக்கு மேல உங்க குடும்ப உறவுகளே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு வருமானம் வருது, நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு, நல்ல ஒரு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, ஆனா மனசுல நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த ஆஃப்டர் 2026 அந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பத்திலாம் பொருட்படுத்தாதீங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரியான ஒரு யோக நிலைக்கு போயிடுங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விடுங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த 2026 ஒரு ஆணித்தனமான வளர்ச்சியா இருக்கும். உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய இடம் உங்களுடைய குழந்தைகள் தான். எந்த கவலைகளாக இருந்தாலும் அவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்து, அவர்களினுடைய ஒரு அமைப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த குழந்தைகள்னால உங்களுடைய உயர்வு, உங்களுடைய வாழ்க்கை தரம், இது
எல்லாமே முன்னேறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். திருமண வரன்கள் பார்க்கும்போது ஒன்னா பொருத்தம் இருந்திருக்காது, இல்ல எல்லா பொருத்தமும் இருந்து அந்த வரன்கள் சம்மதிக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே நடந்தா நம்ம குடும்ப உறவுகள் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த வரன்களை நிராகரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இல்லை. அந்த வருடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் துரிதமாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய 7.5 சனியினுடைய பீக்ல இருக்கிறதுனால அந்த உறவுகள்னால ஒரு வரக்கூடிய உறவுகள்னால சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். வருடத்தின் இறுதியில அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போறாரு. அதனால அந்த பெயர்ச்சியாகி போறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள், வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் வேலை ரீதியான சில உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வருடத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையில நிறைய ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணம். வேலை ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்துல முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் சில இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த கும்பராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அந்த உயரதிகாரிகள்னால வெளியில சொல்ல முடியாத சில சங்கடங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வேலைக்கு போகணுமே, வேலை பார்த்தாகணுமே அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அந்த வெளிநாட்டுல இந்த மாதிரியாக உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இவர்களுக்கு மன ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில இருப்பாங்க. இதெல்லாமே இந்த வருடத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய உயரதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட போறாங்க. வேற ஒரு உயரதிகாரிகள், ஒரு நேர்மையான அதிகாரிகள் வந்து உங்களுக்கு உண்டான சில நல்லதுகளை எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. நிறைய பேருக்கு பெருமூச்சு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அப்பாடி இப்பமாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்களே மேடம். ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில துயரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்க இருந்து ரொம்ப எளிதாக சொல்லிடுவோம். ஆனா அங்க இருந்து அவர்கள் பிசிக்கலா அதை அனுபவிக்க போகும்போது நிறைய நண்பர்கள் என்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதக ரீதியாக பகிர்ந்து கொள்ளும் போது நம்மளாம் இங்க நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தேவையில்லாத குறைகள், ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியாக எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனா அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த ஒரு வேலை ரீதியான ஒரு உயர்வுக்காக சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த 2026 நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். அந்த அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள், அகில உலக அளவில் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுடைய திறமைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.